வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான வடை ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்தியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் அம்மா செஞ்ச முறையில் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் அரைக்க வரும். இதை கொரகொரப்பாக பல்ஸில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1-2 பருப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வாழைப்பூவை வேக வச்சுக்கலாம். நான் 1/2 வாழைப்பூ எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை டைரெக்டாகவும் நீங்கள் அரைச்சி சேர்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக அரைப்படாது. அதனால சாப் பண்ணி இதை வேக வச்சுட்டு நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்க போகிறேன், அரைக்காமல். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்போடு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாம். இதை அப்படியே டைரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்துட வேண்டியதான். எண்ணெயை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக மாறி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா குக் பண்ணியிருக்கணும். எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஸ்லோவாக குக் ஆனால் தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும். அதனால ஸ்லோவாகவே ஃப்ரை பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேம் நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா கடைசியாக இறக்கும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் வெளியவும். பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்லா மொறு மொறுன்ட்டு இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட வாழைப்பூ வடை செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மத்தியான டைமில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இல்லை மோர் குழம்புல போடுறதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்தால் ஆஃபீஸ் விட்டு வந்தாலாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்காக இருக்கும். காஃபியோட சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இதை அடிக்கடி செய்வீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.